நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாம கிருபையின் காலத்துல இருக்கோங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலத்துல தேவனிடத்துல இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யணுங்கிறத ஒரு வேத பகுதியின் மூலமாக பார்க்க போறோம். அந்த வேத பகுதியானது தானியேல் 9வது அதிகாரம் வசனம் 4. தானியேல் chapter 9 verse 4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இந்த வசனமானது தானியேலுடைய ஜெபத்தின் துவக்கமாக இருக்கு. இந்த ஜெபத்தை பார்க்கும் போதே நமக்கு சில விஷயங்கள் தெளிவாக புரியுது. இந்த ஜெபத்துடைய துவக்கத்திலேயே தேவன் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனேன்னு சொல்றாரு. அந்த நாட்கள்ல இருந்த தேவ மனிதர்கள் தேவன் உடன்படிக்கையும் கிருபையும் காத்து நடத்துகிறாருங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலேயே அநேக ஜெபத்துடைய துவக்கத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இங்க தானியேல் மாத்திரம் இல்ல, நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனேன்னு சொல்றாரு. அதே போல 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 23வது வசனம் பின்பாதியை பார்த்தோம்னா, தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம தேவன் கிருபை செய்ய விரும்புகிறாருங்கிறதையும் மீகா 7வது அதிகாரம் 18வது வசனம் பின்பாதியில பார்த்தோம்னா, அவர் கிருபை செய்கிற விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அப்படியாக தேவன் கிருபை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறாரு. நாம சில காரியங்களை செய்தோமே ஆனால் அவர் நமக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து நடத்துவாருங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்படியாக தானியேல் இந்த பகுதியில இந்த ஜெபத்தை ஏறெடுக்க காரணம் என்னங்கறத பார்க்கலாம். அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிச்சு எருசலேமின் பால்கடிப்பு நிறைவேற 70 வருஷம் செல்லுங்கிறத அறிந்து கொள்றாரு. அப்படி அறிந்து கொண்ட அவர் உபவாசம் பண்ணி இருட்டொடுத்தி தேவனாகிய கர்த்தரை ஜெபங்கள்னாலும் விண்ணப்பங்கள்னாலும் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பமாக இந்த வசனம் இருக்கு. இந்த வசனத்தை பிரிச்சு பார்க்கும்போது நாம கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ளலாங்கிறத அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்துடைய துவக்கத்துல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். வேதத்தின் பரிசுத்தவான்கள் எல்லாருமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாக தான் தானியேலும் ஜெபம் செய்கிறவராக இருக்கிறாரு. அவரும் தாவீதும் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபம் செய்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக பிறந்த போது அவர் இருட்டோட எழுந்த தேவனை நோக்கி ஜெபம் பண்ண தனியாக ஒரு இடத்துக்கு போறார் இல்லையா? அப்போ ஜெபமானது நாம கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முக்கியமான வழியாக இருக்கு. அடுத்தபடியாக பாவ அறிக்கை செய்து, அப்போ தானியேல் தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் போது முதலாவதாக பாவ அறிக்கை செய்யறாரு. ஏன்னா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. அப்படியாக பாவ அறிக்கை செய்து நாம விட்டுவிடும் போதுதான் இரக்கம் பெறுவோம்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால முதலாவதாக அவர் பாவங்களை அறிக்கை செய்கிறாரு. தானியேலை எடுத்துக்கொண்டோம்னா அவரிடத்துல எந்த ஒரு பாவமும் காணப்படல. ஆனா இங்க அவர் பாவ அறிக்கை செய்கிறது தன்னுடைய ஜனங்களுக்காக. நாங்களும் எங்கள் ஜனங்களும் பாவம் செய்தோம்னு அவர் வசனத்துல சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்படியாக அவர் தாம் பாவம் செய்யலனாலும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தேவனை நோக்கி அறிக்கை செய்கிறவராக இருக்கிறாரு. நாம மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஜெபம் செய்யும் போது தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஏன்னா நாம ஒவ்வொருவருமே மனம் திரும்பணுங்கிறதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு. பவுலடியார் கூட அத்தேனை பட்டணத்தார் இடத்துல என்ன சொல்றாரு? அறியாமையில் இருந்த காலத்தை தேவன் காணாதவர் போல இருந்துட்டாரு, இப்பொழுதோ எல்லோரும் மனம் திரும்ப வேணுங்கிறத எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி. அப்படி நாம மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யும் போது தேவன் தம்முடைய கிருபையை தருகிறவராக இருக்கிறாரு. அடுத்தபடியா இந்த வசனத்துல ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக நாம இருக்கணும். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம் கூட நமக்கு சொல்லுது இல்லையா? நாம தேவனிடத்துல அன்பு கூர்வதுங்கிறது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே. அந்தபடியாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது அவர் தமது கிருபையை நமக்கு தருகிறவராக இருக்கிறாரு. இந்தபடியாக நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரின் பேர்ல
அன்பு கூறுவதுங்கிறது அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து அதை கை கொண்டு நடப்பதே. அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள் எல்லாருமே தேவனுடைய கற்பனைகள்ல இருந்து வலுவிலகிடுவோமோன்னு சொல்லிட்டு பயந்து நடந்திருக்காங்க இல்லையா? தாவீது ராஜா சங்கீதத்துல கூட இது சொல்லியிருக்கிறாரு. அந்தபடியாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுங்கிறது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கு. இந்த 9வது அதிகாரம் 20வது வசனத்துல தானியேல் தன்னுடைய ஜெபத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தன் பாவத்தையும் தன் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கை செய்து தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக விண்ணப்பத்தை செலுத்தினேன்னு சொல்றாரு. அப்படி செலுத்தின போது தரிசனத்துல காபிரியேல் தூதன் அவரிடத்துல இடைப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்தபடியாக உண்மையாய் தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள மனதா இருந்தோமே ஆனால் அவர் நிச்சயமாக நமக்கு கிருபையை தந்துருவாரு. அவர் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிற தேவனாக இருக்கிறாரு. அதற்கு நாம பாத்திரர்களாக நடந்து கொள்ளணும் இல்லையா? இதையெல்லாம் நாம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த வேத பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு அனுதினமும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவன் மீது முழு இதயத்தோடும் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரத்தில் இருக்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது தேவரீர் எங்களுக்கு தயை செய்கிறவராகவும் நாங்க உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது உம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்து நடத்துகிற நல்ல தேவனாக நீங்க இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, அதையே இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க ராஜா. இதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்க உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் எங்களிடத்துல காணப்படுகிற எந்த ஒரு மீறலையும் அறிக்கை செய்து விட்டு விடுபவர்களாகவும் உம்மில் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, தானியேலை போல எங்களுடைய பாவத்திற்கு மாத்திரம் இல்ல, எங்களுடைய ஜனத்துடைய பாவத்தையும் எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவத்தையும் அறிக்கை செய்து உம்மிடத்துல இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியறலுங்க. அப்படியாய் நீங்க எங்களுக்கு கிருபை செய்ய விரும்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.